பெரிய துரோகம் செஞ்சீங்க. உங்களுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு எதுக்காக என்கிட்ட மறைச்சீங்க? அம்மா, பஞ்சாயத்துல நாங்க சொன்னதெல்லாம் போய். நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, போட்டோல இருக்கிறாரு உங்க வீட்டுக்காரரு, அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றோம். அப்படின்னா நீங்க யாரு? ஜெயில இருக்கால ராஜா, அவனுக்காக நாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ். என்னது, நீங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமாமா, நாங்க இந்த ஊருக்கு வந்ததே ஜெயில இருக்கிற ராஜாவை நிரபராதின்னு நிரூபிக்கத்தான். உனக்கும் பண்ணையாருக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்தான். உங்க அப்பாவை கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கத்தான். இதெல்லாம் பஞ்சாயத்துல சொல்ல முடியாது இல்லையா, அதனாலதான் உங்க பிள்ளைங்கன்னு போய் சொன்னோம். நாங்க சொன்னது உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க இப்பவே... தம்பி, நீங்க சொன்னது பொய்யாவே இருந்தாலும் எப்ப என் பொண்ணோட மானத்தை நீங்க காப்பாத்துனீங்களோ அப்பவே என் பிள்ளைங்களை ஆயிட்டீங்க. இனிமே இவ்வளவு வாழ வைக்க வேண்டியது உங்க கடமைதாப்பா. அதுக்காகத்தாம்மா நாங்க இங்க வந்திருக்கோம். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? நேத்துல இருந்து சாப்பிடவே இல்லம்மா, நல்ல பசி. டேய் சும்மா அவங்க தான் அம்மான்னு சொல்லிட்டாங்கல்ல, சாப்பிடலாமா? வாங்கப்பா. வாங்கண்ணே, உட்காருங்க. அண்ணா இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுமா? போடுறேண்ணே. அண்ணா சாம்பார் வச்சவா? கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிடுங்க. அண்ணா சாப்பிடுங்க அண்ணே. முட்டை வைக்கவா? அம்மா போய் மோர் எடுத்துட்டு வாமா. போமாண்ணா. அண்ணே சமையல் எப்படி இருக்கு? இல்ல நான் தான் செஞ்சேன். அண்ணே நம்ம வீடுதான், நல்லா சாப்பிடுங்க. அண்ணே ஜெயில அவர் எப்படின்னு இருக்காரு? நீ இப்படி போடுறப்பவே தெரியும் ஏதாவது கேட்பேன்னு. இன்னொரு முட்டை வை. அண்ணா சொல்லுங்க அண்ணே, ஜெயில அவர் எப்படின்னு இருக்காரு? இங்க கேட்டு வாங்கி தானே சாப்பிடுறோம். ஜெயில அப்படி இல்ல, மணி அடிச்சா சோறு, முடி முளைச்சா கிராப்பு, இருமலுக்கு மருந்து, உழைக்கிறதுக்கு வேலை, வெளியே வந்தா காசு, மொத்தத்துல ராஜா வாழ்க்கை போ. ஆனா உனக்கு ஒரே ஒரு குறை. என்னண்ணே? பக்கத்துல நீ இல்லையேன்னுதான். ஐயா குச்சி இருக்கு, கொஞ்சம் தீப்பிட்டி கிடைக்குமா? ஆட்டக்காரியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இருறா மாமு, பார்த்தா உள்ளூர்கார மாதிரி இருக்கு. ஒட்டை கொடுத்துருக்கேன்ல, விசாரிப்போம். ஐயோ நீங்களா? என்னையா இது? ஐயா நான் ஒரு சின்ன அறம் கொடுத்தேன், நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். ஐயோ உங்க சங்கத்தமே வேணா விட்டுருங்க ஐயா. ஆமா, இந்த ஊருக்கு எதுக்காக வந்த? நான் ஊர் ஊரா சொம்பு திருடுனேன், இந்த ஊர்ல தான். ரொம்ப விக்க வந்தியா? நான் திருந்திட்டேன். இந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் செட்டில் ஆக போறேன். நான் யாரு என்னங்கறத இந்த ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. நான் வரட்டுங்களா? ஆமா, நீங்க 2 பேரும் எங்க வந்தீங்க? அடேங்கப்பா, நாங்க யாரு என்ன பண்ணிட்டு இருந்தோங்கிற விஷயத்த இந்த ஊர்ல எவனுக்காவது சொன்ன? மாம, கை எனக்கு, கால் எனக்கு, தலை கேக்குறவனு கொடுத்துருவோம். ஐயோ, முழுசா இருக்கும் போதே என் மூஞ்ச பார்க்க மாட்டேங்கிறாளுங்க. இதுல முண்டத்தோட அலைய விட்டும்னு சொல்றீங்களே, இது நியாயமா? அழகா இருப்ப. இங்க பாருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரு நான் யாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. நான் வரட்டுமா? நாங்க யாரு? ஐயோ தெரியாதுங்கோ. எரும சுந்தரி, என் பொண்ணுக்கு மாப்பிள்ள. அடி மகிழ்ச்சி, என்ன கணக்கு? மாப்பிள்ள உன் பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கலையா? கிடைக்கலையே ஐயா. கிடைச்சிருந்தா ஏயா இதே எடுத்துக்கிட்டு 10 தெருவே லோலோடு சுத்திக்கிட்டு வர்றேன். இது கடைசி சுத்து. பூனை ஜோசியம் சொன்ன மாதிரி இந்த சுத்துலயும் நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. போறீங்க? என் பொண்ணு அந்த எருமைக்கே கட்டி வச்சிட போறேன். அண்ணே, இந்த ஊர்ல டீ எத்தனை காசுங்க? என்ன ஊருக்கு புதுசா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? காதுல கடுக்கன பார்த்த உடனே புரியுதா? இந்த ஊர்ல எல்லாம் டீ 50 பைசா தான். இந்தாங்க 1 ரூபாய், ஒரு டீ கொடுங்க. நமக்கு உள்ளி கோட்டைங்க, அங்க பெரும்புள்ளி பார்த்தாலே தெரியுது. பாக்கி 50 பைசா. 50 காசு தானே கொடுத்த? யோ, நான் 1 ரூபாய் கொடுத்தேன். சுடு தண்ணிய மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். 50 காசு தானே கொடுத்த? அண்ணா, நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. நான் 1 ரூபாய் கொடுத்தனே, இவன் 50 பைசான்னு போய் சொல்றானே. நீதான் போய் சொல்ற. என்ன நீ அசல் ஒரு சண்டை போறிய? வந்தோடனே ஏமாத்துறீங்களே. 50 பைசா சில்லற கொடு. இந்தா. அப்ப நான் வரட்டுங்களா? யோ, டீ காசு. அதான் 50 பைசா கொடுத்தனையா? அதான் சில்லற கொடுத்தனையா? அதான் 50 பைசா கொடுத்தனையா? டீ காசு. அதான் 50 பைசா கொடுத்தனையா? யார்கிட்ட விளையாடுற? நீ தான் 50 பைசா கொடுக்கணும். புரியா? காசே கொடுக்க வேண்டாம், நீங்க முதல்ல போங்கடாப்பா. இத முதல்ல சொல்ல வேண்டியது மோதேவி. போடா. இது இதுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். ஏமாத்த வேண்டிய குடிக்கலாமையா? வாயா படுபாவீங்களா? காலையில இந்தா 50 காசு. அடடா, உங்களுக்கு தங்கமான மனசுனே. அண்ணே, இந்த ஊருக்கு ஒரு பொருள் வாங்கலான்னு வந்தேன். அந்த டீ கடைக்காரன் ஏமாத்தினானா, அதனால ஊருக்கே திரும்பி போயிடலாம் நினைச்சேன். உங்கள மாதிரி ஒரு நல்லவரை பார்த்த உடனே அந்த பொருளை இந்த ஊர்லயே வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பொருளுங்க? மாடுதான். கடக்க மாட்டேன், இந்த கடுக்க கிட்ட வித்துற வேண்டியதா? யோ, இந்த போகுதே, இதுதாயா என் எருமை.
என் வேலைக்கார பையன் மேய்ச்சலுக்கு கொண்டு வரான். ராத்திரி 12 மணிக்கு மடியில கைய வச்சா போதும் 10 படி இறக்கும். அப்ப காலையில கை வச்சா இறக்கவே இறக்காது. ஓஹோ, நைட் டியூட்டி பாக்குற மாடா? ஆமா. அப்புறம் மாட்டோட பல்லு வாலு சனி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, ஆ. உங்க சொல்லே போதும். ஆமா, மாட்டோட விலை என்ன? அது வாங்கினவங்களுக்கு தானே தெரியும். வாங்கின எனக்கு தானே தெரியும். காசாங்க முக்கியம். உங்க ஞாபகமா அந்த கடுக்க கொஞ்சம் கலட்டி கொடுங்களேன். அடடா, நீங்க உத்தம புருஷங்க. கடைசி சுத்தும் முடிய போகுது, இன்னும் மாப்பிள்ள கிடைக்கும். இருக்காதே. ஏன்டி அறிவு கட்டவள? ஏன் பக்கெட்ட போடுற? ஏங்க எங்க நம்ம எருமாடு? கண்ணும் தெரியாம போச்சா? அதான் பின்னாடி நிக்கிறேன். திரும்பி பாருங்களேன். என்ன தெரியும்? மாட்டக்கான மனுஷன் நிக்கிறான். ஏய், என் மாடு எங்கடா? மாடு பொரிச்சுங்க. நீ யாரு? நான் தாங்க மாடு. என் மாடு எங்கடா? பொரிச்சுங்க. நீ யாரு? நான் தாங்க மாடு. ஐயோ, என் மாடு எங்கடா? மாடு பொரிச்சுங்க. நீ யாரு? நான் தாங்க மாடு. இருந்து வந்த கணக்கு என்னையா இங்க தகராறு? யார் தம்பி? எருமாடு மாதிரியா இருக்கு. அதேதான். நான் மாட்டை கூட்டிட்டு வெளியில போயிருந்தேன். இங்க வந்து திரும்பி பார்த்தா இவன் நிக்கிறான். கேட்டா நான் தான் மாடுங்கிறான். விவரம் சொல்ல மாட்டேங்கிறான். ஏய், நான் யார் தெரியுமில்ல? யாரு? ஏட்டு. ஐயோ. முட்டி முட்டிக்கு பேத்துருவேன். நீ யாருங்கிறத சொல்லு. ஐயா, ராமர் கால் பட்டு கல்லு எப்படி அகலிகையா மாறிச்சோ அதே மாதிரி என் காலு படல. உங்க கயிறு பட்டுச்சே. அது புராண காலம். இது கம்ப்யூட்டர் காலம்ங்க. அப்போ நீதான் அந்த எருமாடுன்னு சொல்ற. ஆமாங்க. அந்த எருமாடு இங்க இருக்கும்போது சனையா இருந்துச்சே, நீ எப்படி? நானும் அப்படித்தாங்க. அப்ப 3 நாள்ல குட்டி போட்டுருவேன். முயற்சி பண்றேன். முயற்சி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் 4 நாள் கழிச்சு வருவேன். உன் பக்கத்துல ஒரு குட்டி இருக்கணும். இல்லன்னா முட்டி முட்டிக்கு பேத்துருவேன். ஐயா, நீங்க முட்டிக்கு முட்டி தட்டினால நான் சாணி தாங்க போட முடியும். நீ சாணி போட்டா அவர் வரட்டியா தட்டி வித்துக்குவாரு. கணக்கு பையனை கட்டி போட்டு புண்ணாக்கு தண்ணி எல்லாம் காட்டு. பால் மட்டும் கறந்துடாத. வரட்டா? ஏட்டையா இருந்து காஃபி சாப்பிட்டு போங்களே. இருக்கட்டும், டியூட்டி முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். காலையில குடுக்கற காப்பியே மாலையில இருந்து சாப்பிடுவீங்களா? 3 நாள் கழிச்சு வந்து சாப்பிட்டா கூட உன் பொண்டாட்டி கையால காபி சாப்பிட்டா சுட சுட சுடன்னு இருக்கையா கையாது. வரட்டா? ஏட்டா, இரு உனக்கு வேட்டு வைக்கிறேன். ஏய், ஏய், உன்னை தாண்டி போடி உள்ள, போடி உள்ள, போடி உள்ள. அப்பா, என்ன மாமா கில்லி எருமை மாதிரி கொழு கொழுன்னு இருக்காருப்பா. மாமாவா? ஆமா. அப்படியே அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பழந்திருக்கா. ஐயா, ஐயா, என்ன இதுக்கே இப்படி கோவப்படுறீங்களே? நான் எருமையா இருக்கும் போது உங்க பொண்டாட்டியை எப்படி எப்படி பாத்துருக்கேன் தெரியுமா? இங்கதானே குளிப்பாங்க. எப்படி எப்படி பார்த்தானோ நானே முழுசா பார்த்ததில்லை. இந்த நேரத்துல நம்மள யார் நினைக்கிறா? தண்ணி குடிச்சு டேய் மாமு, ஏன்டா அடற? ஒண்ணு இல்லடா, ஒரு நிமிஷம் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன்டா. கல்லுக்குள்ள ஈரம் இருக்கும், சிப்பிக்குள்ள முத்து இருக்கும் தாடா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம மனசுலயும் பாசம் இருக்குடா. நமக்கும் இந்த மாதிரி அம்மா தங்கச்சி எல்லாம் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுக்கு தான் நம்ம கொடுத்து வைக்கலையாப்பா. ஆண்டவன் நம்ம தலையெழுத்தை சரியா எழுதாம விட்டுட்டான். அதுக்கு என்னடா ஆச்சு? உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. அதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்டா. அதுக்காக நீ சிச்சி பைத்தியக்கார அழாதடா, அழாதடா, அழாத.
பாத்தீங்களா சார், அந்த கொலகார கண்ணாயத்தை நீங்க எந்த வெள்ளூர் ஜெயிலுக்கு மாத்துனீங்களோ அதே வெள்ளூர் ஜெயிலுக்கு அவன் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி உங்களையே மாத்திட்டான். அவன் எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஐயா, எனக்கு சொந்த ஊரே வெள்ளூர் தான் ஐயா. அது இல்ல சார், நீங்க வெளியில அனுப்பின கைதிகளை தூக்கில போடுற அன்னைக்கு தான் மொத்த கைதிகளையும் புது ஜெயிலிட்டு ஒப்படைக்கணும். சப்போஸ் அவங்க திரும்பி வரலன்னா அதுக்காக எந்த தண்டையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். அந்த கொலகாரங்களுக்காக நீங்க ஏன் சார் தண்டனை அனுபவிக்கணும்? நாட்டுக்கு நல்லது செஞ்ச காந்தியே சுட்டுக் கொண்டாங்க. அதுக்காக காந்தி செஞ்சது தப்புன்னு ஆயிடுமா? ஒரு நல்ல காரியத்துக்காக அவங்க 2 பேரும் அனுப்பி வச்சிருக்கேன். ஒருவேளை அவங்க திரும்பி வரலன்னா ஐ எம் prepared to take the risk. ஆனா ஒண்ணு, அவங்க 2 பேரும் நிச்சயமா திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. அம்மா, உன்கிட்ட குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு தான் இதை நான் கட்டினேன். உன் அருளால இப்ப நான் முழுகாம இருக்கேன் தாயே. ஆனா இந்த சந்தோஷம் நிலைக்கொன்னு எனக்கு தோணலம்மா. இப்ப நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னையும் என் குழந்தைய அழிச்சிருவாருமா. அவர் கையால என் குழந்தை சாகிறத விட கொடுத்த நீயே அதை எடுத்துக்க தாயே. அடி பாவி, என்ன சொல்லி வேண்டிக்கிற? பாட்டி, நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? அது இருக்கட்டும், என்னடி இதெல்லாம்? பாட்டி, என் பிள்ளையோட குடும்பத்தை தான் ஒட்டு மொத்தமா நாசமாக்கிட்ட. என் பொண்ணு வைத்து பேத்தியாவது குழந்தை குட்டியோட நல்லா இருக்கட்டும்னு தான் இந்த வயசான காலத்துல நான் போகாத கோயில் இல்ல, முழுகாத குளம் இல்ல. தாயே, என் பேத்திய ஏன் இப்படி சோதிக்கிற? பைத்தியக்கார பொண்ணு, ஆத்தா கொடுத்ததை அழிக்க பார்க்கலாமா? உனக்கு விஷயம் தெரியாது பாட்டி. இப்ப நான் கர்ப்பமா இருக்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அவருக்கு கல்யாணம் நின்னு போயிடும் பாட்டி. அதுக்கப்புறம் என்ன உயிரோட இருக்கவே விட மாட்டார் பாட்டி. அழாத. அவன்கிட்ட 2ல 1 கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறேன். பாட்டி, நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடாத பாட்டி. சொல்லலம்மா, சொல்லல. வா. மச்சி, இந்த கிழவிய மாமு, நாம கொலை பண்ணமே ஒரு பத்திரிகைக்காரன், அவங்க அம்மாடா இது. அவங்க எங்கடா இங்க வந்தாங்க? இந்த கிழவி இப்ப நம்ம பார்த்தது கத்திய ஊற கூட்டிருவா. என்னடா அது? இந்த நேரத்துல போய் இந்த கிழவி இந்த கிராமத்துக்கு வந்திருக்கு. மாமு, நேரா அந்த கிழவிட்ட போய் கால்ல விழுந்தாவது நம்ம வந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கட்டுவோம். வா. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணு விதவையா வாழ்ந்துடலாம், ஆனா வாழாவட்டியா வாழக்கூடாது. அப்படின்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, உன் பேத்தி வாழணுங்கிறியா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மாப்பிள. ஒரு பொண்ணு அவ புருஷனோட இருந்தா தான் மதிப்புன்னு சொல்ல வந்தேன். ஒரு பிள்ளைக்கு தகப்பனாகும் போதுதான் புருஷங்கிற ஸ்தானத்துக்கு மதிப்பு கிடைக்கும். என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு தான் ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க மாட்டேங்கிறானே. இல்ல மாப்பிள, இவன் மாப்பிள மழை பெய்யறதும் குழந்தை பிறக்கிறதும் ஆண்டவன் கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க குடும்பத்துல யாருமே மலடி கிடையாது. இவளுக்கும் கண்டிப்பா குழந்தை பிறக்கும் மாப்பிள. பிறக்கும். நான் என்ன இல்லன்னு சொல்றேன். இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு பிறக்கும். அது வரைக்கும் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பத்தி ஒரு மாதிரியா பேசுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதானா? நீ எந்த தைரியத்துல குழந்தையில இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற? நான் என் பேத்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு தானே? பாட்டி, இது எங்க குடும்ப விஷயம். அவர் என்ன கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அவருக்கு வேலைக்காரன் இந்த வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில எடுத்துட்டு போற. இந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் இவனுங்க எல்லாம் இப்படி ஆடுறானுங்க. மூலையில கறீனா கண்டதை பேசி விவகாரமா பண்ற. வயசானவங்களை பிடிச்சிட்டு வெளியே தள்ளுறீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நியாய அநியாயத்தை பத்தி என்கிட்ட டேய், என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தினாலும் சரி, என்ன கொடுமைப்படுத்தினாலும் சரி, உன்னை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்டா. என் உயிரை கொடுத்தாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த. தூக்குடா. பாட்டி, பாட்டி, பாவிங்களா, என் குடும்பத்தை நாசமாக்கிட்டு இங்க யாரு கூட கெடுக்க வந்தீங்க? பாட்டி, நான் சொல்றதை கேளுங்க பாட்டி. பாட்டி, நாங்க இங்க எதுக்காக வந்திருக்கோம் சொல்லுங்க. நான் இப்பவே போய் ஊரை கூட்டி என் குடும்பத்தை அழைச்ச கொலகாரனுங்க நீங்க தான். பாட்டி, 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 பாட்டி.